ஒரு ஜேர்னலிஸ்டான என்ன நீங்க உங்க சேனலுக்காக எதுக்கு இன்டர்வியூ பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே கேவலமான சிறந்த ஜேர்னலிஸ்ட் யாருன்னு கேட்டேன். அது உங்களை சொன்னாங்க, அதனால தான். ஓ அப்படிங்களா? ரொம்ப கேவலமான ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்களா? நான் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து தான் நான் இருப்பேன்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கேன் கேவலமான ஜேர்னலிஸ்ட்ல. சரி, ஓகே, உங்க இன்டர்வியூ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, கேளுங்க கேளுங்க, என்னன்னு கேளுங்க. சார், எப்பவுமே ஜேர்னலிஸ்ட் உண்மையா தான் பேசணும். நீங்க எப்பவும் பொய்யாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் பொய் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா, நாங்க ஒரு அரசோட 4வது தூண் ஒரு பத்திரிகைங்கிறப்ப நாங்க கரெக்டான ஆதாரப்பூர்வமா உண்மையான விஷயத்தான் சொல்லுவோம். அது உங்களுக்கு பொய்யானதா தெரிஞ்சதுன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. மக்களோட பார்வைக்கு எது தேவையோ அதை நாங்க கொண்டு சரியான டைம்ல வைப்போம். நடந்த எலெக்ஷன் பத்தி சொல்லும்போது நான் சொல்றது நடக்கலன்னா அந்த வேலையை விட்டு நான் போயிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, நான் ரீசன் நடந்த எலெக்ஷன் கருத்து கணிப்புல நான் ஒரு விஷயத்த சொன்னேன். நான் சொல்றது நடக்கலன்னா அந்த தொழில் விட்டு போயிடுறேன்னு சொன்னேன். சார், நம்ம 1000 விஷயம் பேசுறோம் சார், 990 விஷயம் நடக்குது சார். 10 விஷயம் நடக்கலங்கிறதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுக்காக மீம்ஸோ அதாவது போட்டு கிண்டல் பண்ண தான் செய்யறாங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். சொல்ற 990 விஷயம் நடந்தது இல்லை, அதை பாருங்க. இதுக்காக நான் அஞ்சரவும் கிடையாது. ஒரு ஃப்ளோல ஒன்று சொல்லி போயிட்டே இருந்தா அது எல்லாமே நடந்துருமா? அதுக்காக வேலையை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சாப்பாடு என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க கொடுப்பீங்களா? இந்த இன்டர்வியூ 5000 ரூபா கொடுத்தீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். எல்லா இன்டர்வியூ அதே மாதிரி காசு கொடுத்துட்டு கூப்பிட்டே இருக்க முடியுமா சார்? அதெல்லாம் பேசாதீங்க சார். சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்களா? அப்ப எங்கேயும் பணம் வாங்கிட்டு நீங்க கருத்துக்கள் சொல்லலையா? யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நான் பணம் வாங்கிட்டு யாருக்காவது பதில் சொல்றேன்னா, நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கி சொல்லல. நான் என்னுடைய சுய கருத்துக்களை தான் சொல்றேன். என்னைக்குமே என்னுடைய கருத்துக்களை வைக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கேன். சரிங்களா? அதை நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்ணுங்க. நான் 1 ரூபா பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க. நான் மறுபடியும் இது சொல்லலை, நான் வேலையை விட்டு போயிடுவேன்னு சொல்லி. ஏன்னா இதுதான் எனக்கு வாழ்க்கையை. அதனால நான் வேற விஷயம் ஏதாவது பண்றேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடாது. சொசைட்டில என்ன நடக்குதோ அதுதான் சொல்லணும், உண்மையை. சார், நாங்கள் உண்மையை சில நேரம் சொல்லும் போது அந்த உண்மை உங்களுக்கு பொய்யா தெரியலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? என்னோட தனிப்பட்ட கருத்துக்களும் சொல்லுவேன். நான் ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு சார்பாக இருக்கும்போது அந்த கட்சி பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மூடி மறைச்சு சொல்லத்தான் செய்வேன். அதை நீங்கள் உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் கேட்டுக்காம போகலாமே ஒழிய. ஆனால் நான் பேசக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஜனநாயக முறைப்படி தவறான விஷயங்க. கடைசியா ஒரு மனுஷன் நினைச்சு ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். இதோட இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. தயவு செய்து ஓடி போயிடு. இந்த சேனல்னா 1000 சேனல் இருக்கு. ஒரு சேனலுக்கு 5000 ரூபா கூப்பிட்டு இருக்காங்க. நான் போய் அங்கே பேட்டி கொடுக்குறேன். என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை சொல்றேன். ஜேர்னலிஸ்டா எப்பயுமே என்னோட கருத்துக்கள் இந்த தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்.